வணக்கம் நண்பா, கேஜெட்ஸ் நிறைந்த இந்த உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கேஜெட் வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கேஜெட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மினி கேஜெட்ஸை பற்றின ஒரு வீடியோ தான் இருக்க போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக யூனிக்காக இருக்க சில கூல் மினி கேஜெட்ஸை பற்றினா இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா டிஸ்டெக் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேப்டாப்பை உங்களோட ஒரிஜினல் லேப்டாப்பை நீங்கள் விற்கிறீங்க, ஓன் லேப்டாப்பை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டா வந்து கண்டிப்பாக எரேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எரேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவை டெஸ்ட்ராய் பண்ணிடும். யார் வந்து ரீஸ்டோர் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது. இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும், ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மேட்டிங் டைம் வந்து இது ரொம்ப எடுத்துக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எந்த ட்ரைவு, எந்த ஃபோல்டர் இல்லை எந்த ஹார்ட் டிஸ்க்கை வேணால் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டாவை நீங்கள் எரேஸ் பண்ணாலும் சரி, எந்த ஹார்ட் டிஸ்க் வந்து யாராலையும் ரீஸ்டோர் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப டேட்டாவை ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப் ஃபார்மேட்டிங் ஒரு கேஜெட். நெக்ஸ்ட்டு பார்க்க போது வாஷ்வவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி வாஷிங் மிஷின்னு சொல்லிக்கலாம். அதாவது நீங்கள் பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினை வச்சுக்கிற மாதிரி இதுக்கு சமமானது. என்னடா எப்படின்னு சொல்லிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் துணி துவைக்க போட்டிங்கன்னா பக்கெட்டில் துணிக்கு பதிலாக நீங்கள் தண்ணியை போட்டுட்டு பின்ன வந்து துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் பவுடர் போட்டு ஜஸ்ட் இந்த கேஜெட்டை போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த துணியில் இருக்க டஸ்ட்டு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ராசவுண்டில் ஒர்க் ஆகுது. இது அல்ட்ராசவுண்ட் க்ளீனிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் க்ளோத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேஃபாக க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி ஃபேடிங்கும் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்ஸுக்கு மட்டும் இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை வெஜ்ஜீஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெசல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் க்ளீனிங்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்ஸை வாஷ் பண்ண முடியாது, அந்த நேரத்தில் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அல்ட்ராசவுண்ட் க்ளீனிங் வேணும்னா கண்டிப்பாக இந்த கேஜெட்டு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரேஸ் மவுஸ். இது ஒரு ஆல் இன் ஒன் கன்வீனியன்ட் மவுஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மவுஸ் மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பிசி, லேப்டாப், டேப்லெட் பின்ன வந்து ஸ்மார்ட் ஃபோனை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலிங் தான். நீங்கள் ஒரு டச் பேடாக ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு மவுஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமோட் மாதிரி கூட டிவியை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் கனெக்டிவிட்டியில் வருது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருந்தாலும் இது ஜஸ்ட் 27 கிராம் தான் வெயிட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டும் இருக்காது. இது வந்து 1 hour நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆல் இன் ஒன் ரிமோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இமேஜ் சாம். இது கண்டிப்பாக வந்து ஹைடெக் ஆக்சஸ் ஃபியூச்சருக்காக ஸ்பெஷலாக கோடர்ஸு அண்ட் டெவலப்பர்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு கேஜெட். உங்களுக்கு கோடிங் ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த கேஜெட்டும் ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மூலமாக கோடிங் பண்ணிக்கலாம். கோடிங் பண்ணிட்டு என்ன டிஸ்பிளே வரணும், அதாவது என்ன அவுட்புட் வரணுன்றது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கீ செயினில் டிஸ்பிளேவாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன கோட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் டிஸ்பிளேல வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மெசேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாக்கை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் எது கோட் பண்ணிங்கனாலும் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே பண்ணும். ஸோ கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஜெட்டை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். யுபிலிக்கல் கார்டு. இது வந்து பார்க்க பார்த்திங்கன்னா குடல்லேருந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது உடம்புல நம்ம வயிற்றில் இருக்க குடல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு யூனிக் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சார்ஜரை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ராங்கிங்காகவே ஸ்பெஷல் கேஜெட்னு சொல்லிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த சார்ஜரை கிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்க பார்த்திங்கன்னா நிஜமான குடல் வெளியில் வந்தால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் துடிக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ப்ராங்கிங் கேஜெட். யூஎஸ்பி சாக்கெட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே யூஎஸ்பியில் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு தனியாக சார்ஜர் வாங்காமல் நம்ம சாக்கெட்டில் யூஎஸ்பி சாக்கெட் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் மற்ற கேஜெட்ஸ் எல்லாமே எந்த ஒரு சார்ஜரும் அடிக்கடி மாட்டணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக சாக்கெட்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினி கன். எனக்கு இருக்கிற கேஜெட்லேயே ரொம்ப பிடிச்ச கேஜெட் இது தான். ஏன்னா இந்த கன் பார்க்க சின்னதாக இருந்தாலும் பட் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் கன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஸ்டீல் அண்ட் பிரேஸில் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்க பொம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாய் மெட்டீரியல் நினச்சிடாதீங்க. ரியலாக என்ன கன் ஃபங்க்ஷன் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புல்லட்டை கூட எடுத்து அந்த கன்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக நீங்கள் எப்படி வந்து கன்னை லோட் பண்ணி ஷூட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரியல் வெப்பன் மாதிரியே நீங்கள் ஷூட் பண்ணலாம். பட் ஆனால் பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மினி கேஜெட். மினி ஸ்பீக்கர். இது ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பேரோட வரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து எங்கே மெட்டல் இருந்தாலும்
அங்கே உங்களால் ஸ்டிக் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ப்ளே டைம் கொடுக்கும். இதோட பெஸ்ட் ஃபீச்சரே ஸ்டிக் அண்ட் ப்ளே தான். ஸோ கண்டிப்பாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டும் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங்கும் கொடுக்குறாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி வருது. ஸோ ப்ளூடூத் 4.2 தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்டிவிட்டி கிடைக்கும். பின்ன பில்டின் மைக்கோட வருது, நீங்கள் காலிங்கே அட்டென்ட் பண்ணி பேசிக்கலாம். பின்ன பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டீரியோ சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ளூடூத்லேயே உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பீக்கர்னால் நீங்கள் எந்த வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பியர்ட் ப்ரோ இருக்கிறதுலே ரொம்ப மென்ஸுக்கான கேஜெட்ஸ் கம்மி தான். அதில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மென்ஸ் கேஜெட் சொல்லிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பியர்ட் லவராக இருக்காங்க. ஸோ பியர்டு வைக்கிறாங்க, பட் ஆனால் அது ஷேப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த கேஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் வே ஆஃப் ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேவிங் ட்ரிம்மிங் வந்து ஒரு ஷேப்பாக பண்ணி உங்கள் பியர்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் முடியும் கூல் அண்ட் ட்ரெண்டியாக காட்டுறதுக்கு இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி லைட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் லைட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே கூலாக இருந்தாலும் லைட்னிங் எஃபெக்டோட வருது. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கும். இது கன்வென்ஷனல் லைட்டரோட எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கும் வந்து காசு மிச்சமாகவும் நீங்களும் லைட்டர் அடிக்கடி தூக்கி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க கூல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10 கூல் மினி கேஜெட்ஸ். இந்த கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சில கேஜெட்ஸ் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ கீழே லிங்க்கு கொடுக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் வீடியோ கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற மாதிரின்னு கேட்குறீங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் அப்டேட் பண்ணுவோம் இருக்கிற ப்ரைஸாக. பட் ஆனால் பார்த்திங்கன்னா 2-3 நாளில் ப்ரைஸ் வேரி ஆகுது. ஸோ ஒரு வாரம் கழிச்சு வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேற ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஒரு மாதம் கழிச்சு வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேற ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எந்த ஒரு கேஜெட்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் இந்தியாவில் அவைலபிளாக இல்லைனா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால மக்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ப்ரைஸ் வேணால் கண்டிப்பாக வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அங்கே ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருந்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் கூட ஆயிரும். ஸோ உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா வேணும்னா நீங்கள் அதை அப்போயே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய கேஜெட்ஸ் போட்டிருக்கோம். சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ், பின்ன வந்து பேண்ட் கேஜெட்ஸ், கிச்சன் கேஜெட்ஸ், டிஃபென்ஸ் கேஜெட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஜெட்ஸ் வீடியோலாம் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வீடியோ கீழே என் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கில் இருந்துச்சு, அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஜெட் டிஸ் நிறையா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கீழே இருக்க ரெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் பார்த்த கேஜெட்ஸில் எந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் தமிழா. நன்றி, வணக்கம்.